வாழ்க வளமுடன். இன்றைய சிறு சிந்தனையாக நம் வாழ்வின் நோக்கம் என்ன என்பதை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். வாழ்வினுடைய நோக்கம் என்ன என்பது இந்த வேதாத்திரிய கல்வி படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது புரியாமல் இருந்தோம். ஆனால் சுவாமிஜி அவங்க நம்மளுக்கு இந்த வாழ்வினுடைய நோக்கத்தை மிக எளிமையாக நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. அதை உணர வேண்டியது தான் இந்த மனித பிறவியினுடைய நோக்கமே. இந்த மனித பிறவியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இறைநிலை உணர்வு பெறுதல். இறைநிலைனா என்ன, அது எப்படி நொறுங்கி இறை துகளாச்சு, காந்தம் வெளிவந்தது, பஞ்சபூதங்கள் அதிலிருந்து எப்படி வந்தது, ஓரறிவு முதல் 6வது அறிவு மனிதன் வரை உயிரின தன்மாற்றமாகவும் பிரபஞ்ச தன்மாற்றமாகவும் சுவாமிஜி அவங்க நம்மளுக்கு நல்ல விளக்கமாக சொல்லிட்டாங்க. ஆனால் அதையெல்லாம் உணர்ந்தோமா அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு கேள்விக்குறி. அப்போ அந்த இறைவன் யார் அப்படிங்கிறத மிக அழகாக நிறைய மகான்கள், எல்லா மகான்களுமே பகவத்கீதை முதற்கொண்டு பைபிள், குரான் எல்லாத்திலையும் அந்த இறைவன் அவன் எல்லா தோற்றங்களிலும் அணுக்களாக காட்சி அளித்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத தான் சொல்லிச்சு. அதை சுவாமிஜி அவங்க பாமர மக்களுக்கும் புரிகிற வகையில், ஏற்ற வகையில் நம்மளுக்கு தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுதான் சுவாமிஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம வாங்கிட்டோம், அந்த இன்ஃபர்மேஷனை கன்ஃபர்மேஷன் பண்ணணும், அதை அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ இறைவன் எல்லா தோற்றங்களிலும், எல்லா பொருட்களும் அணுக்களின் கூட்டு, எல்லாமே இறைவன் தான் அப்படின்னு சுவாமிஜி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. அதையே நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? நித்தம் ஒவ்வொரு பொருட்களையும் ஒவ்வொன்றையும் நாம் இறைவனாக பார்க்க துவங்கும் போது அது ஒரு காலகட்டத்தில் அது கன்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதாவே டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னா, அந்த இறைவன் எல்லாமே இறைவன் அப்படிங்கிறப்போ அதாவே தானாகவே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிலைக்கு அந்த அறிவு போகும் அப்படிங்கிறத தான் சுவாமிஜி அதை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த இன்ஃபர்மேஷனோடு நம்ம கேட்டுட்டு அதை நிறுத்திக்காமல் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். எதை கன்ஃபார்ம் பண்ணணும்? நம்முடைய பிறவியினுடைய நோக்கம் இந்த இறை உணர்தல். அந்த இறை உணர்வு பெறுவதற்கு நாம் எல்லாத்தையும் கடைப்பிடித்து, சுவாமிஜி கொடுத்த ஒவ்வொரு பயிற்சிகளையும் கடைப்பிடிக்கும் பொழுது அது கன்ஃபார்ம் தானாக நடக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த சுவாமிஜி என்னென்ன பயிற்சிகள் இந்த மனவளக்கலையில் கொடுத்துருக்காங்க? உடல் நலத்திற்காக உடற்பயிற்சியிலேயே அந்த இறை உணர்வு பெற முடியும். ஏன்னா அவ்வளோ அற்புதமான உடற்பயிற்சி. நம்மளுக்கு அந்த உடற்பயிற்சி செய்ய 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 என்ன நடக்குது? நம்ம காலையில் செய்ய முடியல அப்படின்னா, நம்மளுக்கு எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைமில் அந்த பயிற்சி ரெகுலராக ஒரு நாள் கூட விடாமல் நம்ம செய்யணும். நம்ம இந்த பயிற்சியில் நம்மளுக்கு கரெக்டாக எல்லாமே கிடச்சிருமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நம்ம விடாமல் தொடர்ந்து பயிற்சி செய்யணும். நம்ம சுவாமிஜி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. பயிற்சியை தவிர வேறு எதுனாலையும் நம்மளுடைய கர்ம வினைகளை போக்கிக் கொள்ள முடியாது. நம்மளுடைய கர்ம வினைகள் போக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் பயிற்சி மட்டுமே நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கும். பயிற்சி செய்ய செய்ய மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதுவும் சுவாமிஜி என்ன சொல்கிறாங்க, இந்த உடற்பயிற்சியில் அவ்வளோ நுணுக்கமாக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு நல்லா தெரியும். இந்த உடற்பயிற்சியை பற்றி நம்மளுக்கு நிறைய பேராசிரியர்கள் நம்மளுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டே வராங்க. நம்ம ஜூமில் அன்றாடம் கேட்டுக்கிட்டே இருக்கோம். உடற்பயிற்சியில் நம்மளுடைய ஒவ்வொரு செல்களும் புதுப்பிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்போது இந்த உடற்பயிற்சியை தினமும் காலையில் அதிகாலையில் செய்வது மிக மிக சிறப்பு. அப்படி செய்ய முடியல அப்படின்னா ஒரு 10 மணிக்கு மேலே ஏதோ ஒரு டைமில் கண்டிப்பாக நம்ம செஞ்சிடணும். அப்படி இல்லைனாலும் ஈவினிங்காவது நம்ம செய்யறதுக்கு முயற்சி செய்யணும். அப்போ இந்த உடற்பயிற்சியிலேயே இறைநிலை உணர்வு பெற முடியும். அதே போல் மனதிற்கான பயிற்சிகளாக தியான பயிற்சிகள்,
தியான பயிற்சிகளில் நம்ம பிராணாயாமமும் எடுத்துருக்கலாம். அதுதான் பதஞ்சலி முனிவர் சொன்னாங்க, பிராணாயாமா பிரத்யாகாரா தாரணா தியானா சமாதி. அப்போ பிராணாயாம பயிற்சிகள் செய்ய 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 நம்மளுடைய மனம் ஒருநிலைப்படுது. உடலுக்கு உடற்பயிற்சி கொடுத்துட்டாங்க, மனதிற்கு இந்த தியான பயிற்சி 9 நிலைகளில் தியானங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த தியான பயிற்சியை நம்ம செய்யும்போது தான் அதனுடைய விளைவு தெரியும். விளைவே நம்ம யோசிக்கவே வேண்டாம், நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் அதற்கான விளைவு கட்டாயமாக வரும். நம்ம வந்து ஒரு நாள் செஞ்சிடறோம், 2 நாள் செஞ்சிடறோம், அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான விளைவை எதிர்பார்க்குறோம். அந்த விளைவை நம்ம எதிர்பார்க்காமல் நம்ம செய்யும் பொழுது நம்ம ஒரு கர்ம யோகியாக மாறுறோம். அப்போ அந்த விளைவை நாம் எதிர்பார்க்காம அன்றாடம் பயிற்சிகளை நான் தினமும் பயிற்சி செய்வேன். ஏன்னா என்னுடைய பிறவியினுடைய நோக்கத்தை நான் உணரணும். இந்த மனித பிறவி எடுத்ததனுடைய நோக்கம் என்ன? இந்த இறைநிலை உணர்வு பெறுதல். அப்போ அதுக்கு வந்து இந்த உடற்பயிற்சியும் தியான பயிற்சியும் காயகல்ப பயிற்சி மிக உன்னதமான ஒரு பயிற்சி. உயிருக்கான இந்த காயகல்ப பயிற்சி, இந்த காயகல்ப பயிற்சி சுவாமிஜி எவ்வளோ தூரம் நம்மளுக்கு ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய சித்தர்களுடைய பயிற்சி, சித்தர்கள் எழுதி வச்ச அந்த பாடல்கள் கூட நம்மளால் புரிஞ்சிக்க முடியாமல் இருக்கும். இப்போ வேதாத்திரிய கல்வி படித்ததுக்கப்புறம் பகவத்கீதையோ குரானையோ பைபிளையோ எடுத்து படித்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக அது புரியுது. அப்போது சுவாமிஜி எவ்வளோ விஷயங்கள் எல்லா நூல்களிலிருந்தும் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய ஒன்றாக இருக்குது. நம்மளுடைய வேதாத்திரிய கல்வி அப்படிங்கிறது ஒரு பொக்கிஷம். ஒவ்வொரு எழுத்தும் சுவாமிஜியோடைய ஒவ்வொரு என்ன சொல்லலாம், ஒவ்வொரு தத்துவங்கள். நம்முடைய வேதாத்திரிய அதை கல்வி இல்லை, அது வேதாத்திரிய வேதம்னே சொல்லலாம். அப்படி தான் சுவாமிஜி வந்து நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்குறாங்க. ரிக் யஜூர் சாம அதர்வன வேதங்கள், 4 வேதங்கள் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. 4 வேதங்களும் இதை தானே சொல்லிச்சு, நீயே இறைவனாக இருக்கிறாய்னு ஒவ்வொரு வாசகங்கள்லையும் ஒவ்வொரு வேதத்துலேயும் ஒவ்வொரு வாசகங்கள் இருந்தது. அதே தானே வேதாத்திரிய வேதமும் சொல்லுது, உனக்குள்ளே இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறது தானே சொல்கிறாங்க. அப்போ அதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா, கன்ஃபார்ம் பண்ணி அதை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும் இல்லைங்களா. அப்போ அதை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு இந்த 3 பயிற்சிகளும் மிக 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 நம்மளுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும். டெய்லியும் நம்ம ஒரு பாசிட்டிவோடு நம்ம இந்த பயிற்சிகளை டெய்லியும் நம்ம செய்வோம் அப்படிங்கிற ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம சங்கல்பம் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா இந்த பிறவியினுடைய நோக்கத்தை உணரணும் இல்லையா, மீண்டும் மறுபிறவி எடுக்கணுமா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஒரு கொஷின் மார்க் வைக்கணும். சுவாமிஜி பாட்டு சொல்லுவாங்கல்ல, அன்பர்களே வாரீர் அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரீர், தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம் என்று நினைந்ததால் ஏனென நினைந்தோம். அதாவது இந்த பிறவி எதற்கு எடுத்தோம் அப்படின்னா இந்த நம்மளுடைய நோக்கம் இறைவனை உணர்றதுக்காக தான் இந்த பிறவி எடுத்தோம். மீண்டும் அடுத்த பிறவி எடுத்து மீண்டும் இதே மாதிரி நம்ம இப்படி ஒரு குரு நம்மளுக்கு எப்படி கிடைப்பார் அப்படிங்கிறத யோசித்தாலே ஒரு 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 அரை கால்வாசி கடல் தாண்டி நிற்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த முழு கடலையும் போய் அதை உள்ளே போய் அடையணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் மறுபடியும் அடுத்த பிறவியில் அந்த கரையிலேயே நின்றுட்டுருந்தோம் அப்படின்னா எப்படி இருக்குங்க, அலையை மட்டுமே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கிற மாதிரி போயிடும் நம்மளுடைய வாழ்க்கை. இப்போ இந்த பிறவியில் ஒரு கடலையாவது தாண்டி நிற்போம், அடுத்த பிறவியில் மகரிஷி மீண்டும் நம்மளுக்காக வருவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் யோசிக்கவே முடியாது. அப்போ இந்த பிறவியிலேயே நாம் இறைநிலை உணர்வு பெற முயற்சி செய்வோம். அதற்கான பயிற்சிகளை தான் சுவாமிஜி மிக அழகாக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு நாளும் இது ஆரம்பத்திலேருந்து இதே தாங்க நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் நம்ம பயிற்சிகளை செய்வோம். நம்மளுக்கு ரொம்ப அழகாக நம்ம ஆலியாரில் எல்லாத்தையும் காலையில் எக்ஸசைஸும் மறுபடியும் தியானம், சாயங்கால தியானம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஜாயிண்ட் ஆகி டெய்லியும்
இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்வோம். ஒருத்தருக்கு வந்து இப்போது காலையில் எக்ஸசைஸ் செய்கிறாங்க, சாயங்காலம் ஆக மறுபடியும் ஒரு டயர்ட்னஸ், சோர்வு இருக்குதுன்னா, என்ன உடலில் ப்ராப்ளம், இப்போ முதுகு தண்டுவடத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னா காலையில் ஒரு தடவை மகராசனம் செய்வோம், சாயங்காலம் ஒரு தடவை மகராசனம் செய்வோம். அப்படி செய்யும்போது என்ன ஆகும்னா கட்டாயம் அந்த முதுகு பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய பயிற்சியில், உடற்பயிற்சியில் உடல் சார்ந்த வலிகள் மட்டும் போகிறது இல்லைங்க, நம்மளுடைய கர்மா கழியுது, நம்மளுடைய கர்ம வினை நோய்கள் அதில் கழியுது. அப்போது என்ன உறுப்பில் பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்காக நம்ம அந்த பயிற்சிகளை 2 முறை நம்ம செய்யும்போது, ஒரு 21 நாள் நம்ம தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா 2 முறை கட்டாயமாக அது கிளியர் ஆகுது. இப்போ கண்களில் ஏதாவது பிரச்சனை, தூர பார்வை கிட்ட பார்வை இருக்குதுன்னா கண் பயிற்சி 2 வேளை செய்யலாம். அதே போல் கிட்னி பிரச்சனைகள், அந்த சிறுநீரக பிரச்சனைகள் இருக்குதுன்னா அந்த கிட்னி மசாஜை 2 தடவை செய்யலாம். கால் வலி, முட்டு வலி இருக்குதுன்னா அந்த கைப்பயிற்சியும் கால் பயிற்சியும் 2 வேளை செய்வோம். இது மாதிரி நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை 2 வேளை செய்யும் பொழுது கட்டாயமாக நம்மளுடைய கர்ம வினை நோய்கள், கர்ம வினைகள்னால தான் அந்த நோய்களாக நம்மளுக்குள்ளே அது உருவெடுக்குது. அப்போது இந்த பயிற்சி செய்யும்போது தான் அந்த கர்ம வினை நோய்கள், அந்த பதிவு நீங்கப்படும். எப்படி நம்மளுடைய விலங்கின பதிவு போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது, அது மாதிரி நம்மளுடைய பதிவுகள் கட்டாயமாக கழியும் நம்ம எக்ஸசைஸ் செய்யும் பொழுது. அது கூட நம்ம இந்த தியானங்களும் காயக்கல்பம் பயிற்சிகளும் தொடர்ந்து செய்து வர வர சுவாமிஜி ஒரு பாட்டு சொல்லுவாங்க, மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மாநிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் கொள்வோம். அந்த மாதிரி யாரையும் எதிர்பார்க்காத நிலை நம்மளுக்குள்ளே இருக்கும். நாம் தனித்து நிற்போம், நம்ம ஒரு யூனிக்காக தெரிவோம். அதுபோல் மாநிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் கொள்வோம். இறைவனை நம்மளுக்குள்ள நம்மளுடைய மனது அடியில் இருக்கும்போது நம்மளுக்கு வேறு என்ன தேவையாக இருக்கும்? அப்போது எவ்வளோ உயர்ந்த ஒரு மகான் நம்மளுக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் அவரை போற்றி அவர் சொன்னது என்ன, எனக்கு குரு காணிக்கையாக நீங்கள் பயிற்சி செஞ்சாலே போதும், சினம் தவிர்த்தாலே போதும், அப்படி தானே சொல்கிறாங்க. எப்படி ஒரு குரு நம்மளுக்கு கிடைப்பாரா அப்படின்னா ரொம்ப இந்த பிறவியில் கிடச்சிருக்காரு. கெட்டியாக பிடிச்சி நம்ம மேலே உயர்வோம், பயிற்சிகளை செய்து அந்த இறைவனை நம் மனத்தடியில் கொள்வோம், இந்த பிறவியின் பயனை அடைவோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.